நாட்டிற்கான விஜயத்தின் முக்கிய நோக்கமாகும் என இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பன் கூறினார். மோதல்களில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக இந்திய அரசாங்கத்தினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களின் செயற்பாடுகள் குறித்து ஆராயும் நோக்கிலேயே இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். இலங்கை செலவிருக்கும் இந்திய நாடாளுமன்ற குழுவின் பயண திட்டம் இலங்கை அரசாங்கத்தின் விருந்துபசாரமாக இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா ஜெயராம் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் வகையில் நாச்சியப்பன் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இந்திய அரசு இப்பொழுது எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக அங்கு சென்று முல்லைத்தீவு பகுதியிலும் மற்ற பகுதிகளிலேயும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு உள்ள குறையை தெரிந்து கொள்வதற்கும் இந்திய அரசின் மூலமாக செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், வீட்டு வசதி, சாலை வசதி போன்றவை எல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நேரடியாக கண்டறிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே காங்கேசன் துறையில் கட்டப்படுகின்ற துறைமுகத்தினுடைய வேலை இன்னும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பற்றியும் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ராஜீவ்காந்தி ஜெயவர்தன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகார பரவல்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக நாங்கள் இன்னும் 13வது அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அதிகாரங்கள் எவ்வளவு தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நேரடியாக அது சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களிடம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரயில்வே திட்டங்கள், அதே போல ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு இடையில் இருக்கக்கூடிய கடல் போக்குவரத்து திட்டம் போன்ற திட்டங்களை எல்லாம் நேரடியாக அறிந்து அதனை நிறைவாக இங்கே பேசிவிட்டு அதற்கு பின்னாலே இங்கே பாராளுமன்றத்திலையும் இது பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை நாங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாகவே நாங்கள் கருதுகிறோம். இதேவேளை இலங்கை செலவிருக்கும் இந்திய நாடாளுமன்ற குழுவின் பயண திட்டம் இலங்கை அரசாங்கத்தின் விருந்துபசாரமாக இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட உள்ள இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவில் அங்கம் வகித்த தமது கட்சி சார்பான பிரதிநிதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலக்கிக் கொண்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான 15 உறுப்பினர்கள் அடங்கிய குழு எதிர்வரும் 16ஆம் தேதி இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கு இந்திய மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இந்த குழுவில் தமது கட்சி சார்பில் ராப் பெர்னார்ட் அங்கத்துவம் வகிப்பதாக தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் ஏற்கனவே அறிவித்திருந்தார். எனினும் இலங்கை விஜயத்தில் ஈடுபடுவதன் மூலம் தாம் எதிர்பார்க்கின்ற இலக்குகள் நிறைவேற மாட்டாது என்பதால் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளிநாட்டு பணியாளர்களினால் கிடைக்கும் வருமானமே இலங்கையின் அந்நிய செலாவணிக்கு கடந்த வருடம் முக்கிய பங்காற்றியதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிடுகின்றது. 2011ஆம் ஆண்டு 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணியாக நாட்டிற்கு கிடைத்துள்ளது. ஆடை ஏற்றுமதியினூடாக கிடைக்கப்பெறும் வருமானத்தையும் தாண்டி தொடர்ச்சியாக 3வது முறையாகவும் நாட்டின் பிரதான அந்நிய செலாவணிக்கான நிதி மூலமாக வெளிநாட்டு பணியாளர்களினால் கிடைக்கின்ற வருமானம் மாறியுள்ளதாக 2011ஆம் ஆண்டு மத்திய வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. 2010ஆம் ஆண்டில் 4.1 பில்லியன் அமெரிக்க டாலரான அந்நிய செலாவணியின் பெறுமதி 2011ஆம் ஆண்டு 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளதுடன் அது 25% வளர்ச்சியாக காணப்படுகிறது. சென்மதி தொடர்பில் பேசுகின்ற போது சந்தை நிலைமையில் உயர்வு ஏற்பட்டுள்ளது. கடந்த வருடம் இறக்குமதி 50% உயர்வடைந்து ஏற்றுமதி 20% வளர்ச்சியை கொண்டிருப்பதே இதற்கு காரணம் என்பதை நாம் அறிவோம். இதன் காரணமாக நாட்டின் இறக்குமதி அதிகரிப்புக்கு அமைவாக ஏற்றுமதியில் எவ்வாறு அதிகரிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற பிரச்சனை முக்கியமானதொன்றாகும். இந்த சந்தர்ப்பத்திலேயே வெளிநாட்டு பணியாளர்களினால் இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற நிதி பாரிய பங்களிப்பை செய்கிறது. இந்த சென்மதி நிலையை குறிப்பிட்ட மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதால் வெளிநாட்டு பயணிகளால் இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற நிதியை இதனைவிட பயனுள்ளதாக கைத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி நாட்டின் பெரும்பாலானவர்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்கும் கைத்தொழில் மயம் ஒன்றை நாட்டினுள் ஏற்படுத்துவது முக்கியமான விடயமாகும். වැඩි දෙනෙකුට රැකියා ලබා දෙන ව්‍යවසායකත්වය කියන එක රට තුළ ව්‍යාප්ත කිරීම කියන එක වැදගත් වෙනවා. கொழும்பு செட்டியாத்திரு ஸ்ரீ முத்துவிநாயக சுவாமி திருக்கோவிலின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவ நிகழ்வு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற இந்த ரதோற்சவ நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கொழும்பு செட்டியார் தெரு ஸ்ரீ முத்துவிநாயக சுவாமி திருக்கோவிலின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இம்மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வருடாந்த மகோத்சவ பெருவிழாவில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோத்சவ பவனி புதுகாலை நடைபெற்றது. ரதோத்சவ பெருவிழாவின் ஆரம்பமாக உற்சவமூர்த்திகளான ஸ்ரீ முத்துவிநாயகர், ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் மற்றும் ஸ்ரீ சண்டேஸ்வரருக்கு வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனம் மற்றும் மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடன் நடைபெற்ற வசந்த மண்டப பூஜைகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடிசூல உற்சவமூர்த்திகள் ஆலயத்தின் உள்வீதியை வலம் வந்து சித்திர தேர்களில் ஆரோகணிக்கப்பட்டனர். அதனை அடுத்து சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டதுடன் சித்திர தேர் பவனி ஆரம்பமானது. இதன்போது பக்தர்கள் சிதறு தேங்காய்களை உடைத்தும் தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். செட்டியார் தெரு ஸ்ரீ முத்துவிநாயக சுவாமி திருக்கோவிலின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா நாளை நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் புகழ்பூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய முன்னாள் பிரதமர் மறைந்த டட்லி சேனநாயக்கவின் 39வது ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று வைபவம் ஒன்று நடைபெற்றது. கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க சுற்றுவட்டத்துக்கு அருகில் அமைந்துள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு கொழும்பு மாநகர சபை பிரதி மேயரினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மது மற்றும் சூதாட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் நமது நாட்டினுள் ஏற்பட்டு அதனை ஒழிப்பதற்கு முதலாவதாக வரேனும் ஒரு தலைவர் முன் வந்திருப்பாராயின் அந்த தலைவர் டட்லி சேனநாயக்க ஆவார். டட்லி சேனநாயக்க தனது சுய லாபங்களுக்காக ஒருபோதும் செயற்பட்டதில்லை. ලාභය සඳහා ක්‍රියා කරපු පුද්ගලයෙක් නෙවෙයි. අද ඉන්න දේශපාලනඥයින්ට කදිම உதாரணයක් එතුමා அவரை முன்னுதாரணமாக தற்போதுள்ள அரசியல்வாதிகளிடம் தெரிவிக்க முடியும். 5% அரசியலுக்கு இன்று வருகை தந்தவர்களை சிறிது காலத்திற்கு பின்னர் செல்வந்தர்களாகவே பார்க்க முடியும். எனினும் டட்லி சேனநாயக்க தனது சொத்துக்களையும் இழந்து புனிதத்துவம் மிக்க அரசியல்வாதியாகவே வாழ்ந்து உயிரிழந்தார். அதனால் தற்போது அரசியலில் ஈடுபடுபவர்கள் டட்லி சேனநாயக்கவை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என நாம் விரும்புகிறோம். සිදුව තියාගත්ත ජනනායකයෙක් හැටියට තමයි මිය ගියේ. ඒ නිසා ඩඩ්ලි සේනනායක මැතිතුමාගෙන් වර්තමානයේ දේශපාලනය කරන අයටත් බොහෝ ආදර්ශයන් රාශියක් ගන්නට පුළුවන්කම තිබුණා කියලා අපි විශ්වාස කරනවා. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை அதிகளவு விவசாயிகள் சின்ன வெங்காய செய்கையில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கழுதவலை, தேத்தாத்தீவு போன்ற கடற்கரை அண்மித்த பகுதிகளில் சின்ன வெங்காய செய்கை அதிகளவில் மேற்கொள்ளப்படுகிறது. மண்ணெண்ணெய் மூலம் நீர் பம்பி இயக்கப்பட்டு இந்த செய்கைக்கான நீர்ப்பாய்ச்சல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருப்பினும் தற்போது சின்ன வெங்காய செய்கையில் ஏற்பட்ட நோய் தாக்கம் காரணமாக விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். பனிக்காலதாக கூடிய நோய் இந்த வருஷம் ஏற்பட்டுள்ளது. நிறைய மக்கள் நிறைய விவசாயிகள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். மருந்துகளும் பெருசா இதுக்கு பிடிக்குது இல்லை. இந்த டைம்ல நோய் கடுமையா இருக்குது. விலைகளும் கொஞ்சம் இந்த முறம் குறைவா இருக்குது. கோழிக்கால நோய் என்பது ஏற்படுகிறது. அதனால நஷ்டம் தான் ஏற்படும். விளைச்சல் எல்லாம் பாதிக்கப்படுது. எங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது. விளைச்சல் இந்த விலையும் குறைவு. ஒரு அந்தர் வெங்காயம் முதல் 10 அந்தர் போக மாட்டா இப்ப 4 அந்தர் 3 அந்தருக்குலாம் விளையுது. இந்த விளைச்சல் எங்களுக்கு செய்ய கட்டாது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சின்ன வெங்காய செய்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாட்டில் கல்வி முன்னேற்றம் தொடர்பில் பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் கல்வி அதிகாரிகளின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்ற போதே ஆரோக்கியமான கல்வி சூழல் ஒன்றை கட்டி எழுப்ப முடிகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு மாணவ சமூகமே இவ்வாறான சிரமங்களுக்கு மத்தியில் தமது ஆரம்ப கல்வியை தொடர்கின்றனர். அம்பாறை கல்முனை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாண்டிருப்பு நாவலர் வித்தியாலய மாணவர்களே இவ்வாறு வானத்தை கூரையாக கொண்டு தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். இந்த மாணவர்களின் நிலை தொடர்பில் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சக்தியின் தேடல் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தது. எனினும் 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பாடசாலையின் உடைந்த கூரையை புனரமைப்பதற்கான எந்தவித நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் முன்னெடுக்கவில்லை என பாடசாலை நிர்வாகத்தினர் குறிப்பிடுகின்றனர். ஒரு வருடமாக அந்த உடைஞ்சு கிடக்கிறது.
அப்போ அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்படுது. இப்போ அதிபரிடையும் நாங்கள் சொன்னோம், ஆனால் அதிபரும் இதுக்கு நடவடிக்கை எடுத்தவர். ஆனால் எடுத்தும் கல்வி கந்தூருக்கு கொடுத்தும் இது அவங்க பார்த்துட்டு போனால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த கூரை உடைந்து ஒரு வருடம் ஆகின்றது. இதனை திருத்தப்படாமல் அப்படியே இருக்கின்றது. இதனை திருத்தி தருமாறு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமது பாடசாலையில் வகுப்பறை வசதிகள் இல்லாத இவ்வாறான இக்கட்டான நிலையில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாகவும் பாடசாலை நிர்வாகத்தினர் அங்கலாய்க்கின்றனர். எனவே நாவலர் வித்தியாலய மாணவர்களின் பாதுகாப்பு கருதி உடைந்த நிலையில் காணப்படும் கூரையை புனரமைத்து மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் என இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவி திலானி மனோதர நம்பிக்கை வெளியிடுகின்றார். இலங்கை மகளிர் கிரிக்கெட் குழாம் அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இலங்கை மகளிர் அணி 2 வருடங்களின் பின்னர் மேற்கிந்திய தீவுகளுக்கு கிரிக்கெட் விஜயம் செய்ய உள்ளது. இதற்கு முன்னர் 3 கிரிக்கெட் தொடர்களில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியுடன் பல பரீட்சை நடத்தியுள்ள இலங்கை மகளிர் அணி அவற்றில் 2 தொடர்களில் வெற்றி வாகை சூடியது. 2010ஆம் ஆண்டு கிரிக்கெட் விஜயத்தின் ஒருநாள் தொடர் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்ததோடு 2020 தொடரில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி வெற்றி ஈட்டியது. மேற்கிந்திய தீவுகள் திறமையான அணியாக உள்ளது. இந்த தொடரை சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. 3 ஒருநாள் மற்றும் 5 20 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை மகளிர் குழாம் எதிர்வரும் 21ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு பயணமாக உள்ளது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.